சேலம் மாவட்ட தேமுதிக கிளைகள் கூண்டோடு கலைக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ள மக்கள் தேமுதிக நிர்வாகி எஸ்.ஆர். பார்த்திபன், விரைவில் தமிழகத்தில் தேமுதிக என்ற கட்சியே இல்லாமல் போகும் நிலை உருவாகும் என்று தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் மட்டும் 779 தேமுதிக கிளைக்கழகங்கள் கலைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், விஜயகாந்த் 500 கோடி ரூபாய் வரை ஊழலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். விஜயகாந்த் சினிமாவில்தான் ஹீரோ என்றும் நிஜத்தில் வில்லன் என்றும் பார்த்திபன் கூறினார். அறக்கட்டளை மூலமாக விஜயகாந்த் செய்துள்ள பல 100 கோடி ரூபாய் ஊழல் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். விஜயகாந்த் அவர்கள் சினிமாவிலே ஹீரோவாக பார்த்துருக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் வில்லனாக எங்களுக்கு இப்போ தெரிகிறார். நாங்கள் எங்களுடைய உழைப்பை, வேர்வையை ரத்தமாக சிந்தித்து உழைத்த பணத்தை விஜயகாந்த் அவர் டிஎம்டிகே ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ட்ரஸ்டினுடைய நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எங்களுடைய நகையெல்லாம் விற்பனை செய்து அவரிடத்தில் வாரி வழங்கப்பட்ட அந்த நிதியை விஜயகாந்த் அவர்கள் தன் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய ஆடம்பர செலவிற்காகவும் முறைகேடாக பயன்படுத்தியது இப்போது அவருடைய ஆடிட்டர் மூலமாக வெளியே வந்திருப்பது வேதனைப்பட ஒரு விஷயம், வெட்கக்கேடான ஒரு விஷயம்.